என்னடா தயிர் சாதமும் வெண்டைக்காவும் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தயிர் சாதத்தோடு அது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருந்தது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப கிச்சனில் நிற்கவே பிடிக்கல. சரி என்ன குயிக்காக பண்ணலான்னு ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தப்போ கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு போக மிச்சம் இருந்தது. சரி அதை பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெண்டைக்காய் நல்லா போட்டு வெண்டைக்காய் நல்லா வதக்கணும். அது நல்லாவே வதங்கினப்புறம் கடைசியாக வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுட்டு சால்ட்டு போட்டு இறக்கிடுங்க. சால்ட் ஒரு பிஞ்ச் அதிகமாக போடலாம். ஏன்னா வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னா வெறும் இதை காம்பினேஷன் வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நேற்று பண்ண சிக்கன் ரைஸ் இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் நான் பெருசாக நாங்கள் பாதர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணி ஒழுங்காக ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஃப்ரிட்ஜில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி எடுத்து மொத்தமாக சூடு பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தேவையான அளவு வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலே போதும். ஸோ அந்த சிக்கன் ரைஸ், தயிர் சாதம், வெண்டைக்காய், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் அந்த குக்கும்பர் சாலட், இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி லஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் வேணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.